வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, காடை பிரியாணி கேட்ட மிரட்டல் நாயகன். எங்கே நயன்தாராவை யாருமே லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லலை. பிரபலம் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக பேசிய வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். தன்னுடைய 75 வயதிலும் கஷ்யமாவுடன் ரஜினிகாந்த் இன்னமும் ஸ்பிரிட் குறையாமல் நடித்து வருகிறார். மக்கள் இன்னமும் அவரை கொண்டாடி கொண்டிருக்காங்க. ஆனால் நயன்தாரா இதுவரை என்ன பங்களிக்கிறாங்க? ரஜினி போல் 75 வயசில் நயன்தாரா நடிக்கட்டும், அப்போது ரசிகர்கள் அவரை லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டோம். பாலாஜி பிரபலம் ஓப்பனாக பேசியிருக்காங்க. தன்னை இனிமேல் தான் லேடி சூப்பர் ஸ்டார் என்று அழைக்க வேண்டாம் என்றும் நயன்தாரா நேற்றைய தினம் அறிக்கை ஒன்றில் வெளியிட்டிருந்தாங்க. இதையடுத்து பிரபல யூடியூப் சேனலுக்கு பேட்டி தந்துள்ள தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு, லேடி சூப்பர் ஸ்டார்னா எனக்கு சொல்லுங்கள் என்று நயன்தாராவை வாய் திறந்து கேட்டாங்க. படம் அக்ரிமெண்ட்லேயே இதை சொல்லிவிடுவாங்க. ரஜினிகாந்துடன் அண்ணாத்த படம் நடிக்கும்போது டைட்டிலில் லேடி சூப்பர் ஸ்டார் பட்டம் போடணும்னு சன் பிக்சர் கிட்ட நயன்தாரா சொன்னாங்களாம். ஆனால் சன் பிக்சர் ரஜினிகாந்த் தவிர வேறு யாருமே நாங்கள் சூப்பர் ஸ்டார்னு போட முடியாது என்றாங்களா. உடனே நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் சிறுத்தை சிவாவுக்கு அழுத்தம் தர ஆரம்பித்தாங்களாம். அண்ணாத்த படம் தோல்விக்கு காரணமே இவங்க 2 பேரும் சேர்ந்த இயக்குனருக்கு தந்த அழுத்தம் தான். டைரக்டரை விரட்டி அவரை படம் சம்பந்தமாக யோசிக்க விடலை, அவங்க கதையிலையும் கவனம் செலுத்த விடலை. இதனாலேயே வேறு வழி இல்லாமல் ரஜினிக்கு ஃபோன் செய்து லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா போட சொல்கிறாங்க என்று சொன்னதுமே உடனே ரஜினி கேஷுவலாக ஓகே சொல்லிட்டாரு. காரணம் அவருக்கு இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. தனக்கு தரப்பட்ட சூப்பர் ஸ்டார் பட்டத்தை வேணாம்னு சொன்னவர் ரஜினி. ஆனால் மக்களை அவரை கொண்டாட தரப்பட்ட படம் தான் சூப்பர் ஸ்டார் படமாகும். இதுதான் உண்மையான படம். காணாமல் போன ஹீரோ ஜீவன் என்ற நடிகரும் இப்படிப்பட்ட நாங்கள் தோட்டா என்ற படத்தை அவரை வைத்து எடுத்தோம். ஏற்கனவே 10 ரெட் புல்லட், காடை பிரியாணி, கவுதாரி பிரியாணி, காஸ்டி, கேரவன் இவ்வளவு வசதிகள் இருக்கும் செய்து தந்தும் தனக்கென்று பட்டம் வேண்டும் என்று கேட்டார். அதுவும் மிரட்டல் நாயகன் என்ற பட்டத்தை தனக்கு டைட்டில் போட வை சொன்னார். திருட்டு பயலே நான் அவனில்லை 2 படங்களில் மட்டுமே நடித்துவிட்டு எப்படி இவருக்கு மிரட்டல் நாயகன் பட்டத்தை தருவது? மிரட்டல் நாயகன் பட்டம் போட முடியாது என்று நாங்கள் கராவாக சொல்லிவிட்டோம். உடனே நடிகர் சங்கத்திலிருந்து இந்த புகாரை கொண்டு போனார். நடிகர் சங்கத்திலிருந்து எங்களுக்கு ஃபோன் வருது, சார் மிரட்டல் நாயகன் என்று அவருக்கு பட்டம் போட்டு விடுங்க என்று கேட்டாங்க. இவரெல்லாம் மிரட்டல் நாயகன் என்றாலே இப்போது யார் அவரை மிரட்டி கொண்டிருக்கிறார்? பட்டமும் வைக்க ஒரு அர்த்தம் இல்லையா? போயிருங்க. 80களின் இறுதி மற்றும் 90களின் ஆரம்ப காலகட்டத்தில் வைசேந்தி, ஐபிஎஸ், பூவென்று புயலனாம் என்ற விஜயசாந்தி ஆக்ஷன் படங்கள் நடித்தாங்க. உண்மையிலே ரிஸ்க் எடுத்து தான் நடித்தாங்க. ஒரு ஆண் என்னென்ன ரிஸ்க் எடுப்பாங்களோ அத்தனை ரிஸ்க்கும் விஜயசாந்தி எடுத்தாங்க. 80 அடி கயிற்றில் தொங்குவாங்க. கட்டிடத்துக்கு கட்டிடம் தாண்ட சொன்னாலும் தாண்டுவாங்க. இதனால் ரசிகர்கள் அவரை லேடி சூப்பர் ஸ்டார் தான் பட்டத்தை தந்தாங்க. ஆனாலும் அந்த பட்டத்தை விஜயசாந்தி பெரிதாக எடுத்துக்கொள்ளலை. விஜயசாந்தியை போல் எந்த படத்திலும் நயன்தாரா ரிஸ்க் எடுத்தாங்களா? 75 வயசிலும் ரஜினி இன்னும் ஸ்பிரிட்டு குறையாமல் நடித்து வருகிறார். மக்கள் இன்னமும் அவரை கொண்டாடிட்டு வராங்க. ஆனால் நயன்தாரா என்ன பங்களித்தாங்க? ரஜினி போல் 75 வயசில் நயன்தாரா நடிக்கட்டும், அப்போது ரசிகர்கள் அவரை லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லட்டும். யாருமே தராத பட்டத்தை இவங்க உருவாக்கி இவங்களே டைரக்டர்களுக்கு அழுத்தம் கொடுத்து படங்களை போட வைத்தால் பட்டம் அவங்களுக்கு கிடைத்து விடுமா? உண்மையை சொல்ல போனால் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா யாருமே ஏற்றுக்கலை, யாருமே ஒத்துக்கலை, மக்களும் அவரை கொண்டாடலை என தெரிவித்திருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.